வணக்கம். அ அதிமுக கூட்டணிக்கு நாங்க தான் தலைமை அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா, நடக்கிற விஷயத்தலாம் பார்த்தா அந்த மாதிரி இல்ல. இப்போ கூட்டணிக்கு தலைமை அதிமுக அப்படின்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கே நடக்கணும்? அதிமுகவுடைய தலைமை அலுவலகம், கட்சி அலுவலகத்தில நடக்கணும். ஆனா, கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் எங்கே நடத்துறாங்கன்னா, ஏதாவது ஹோட்டல் நடத்துறாங்க. இல்லாவிட்டால் எடப்பாடி வந்து "நீங்க டெல்லிக்கு வாங்க" அப்படின்னு சொல்லி டெல்லியில வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இங்க அமித்ஷாவ சந்திக்கிறாரு, மோடிய சந்திக்கிறாரு. இப்படி டெல்லிக்கே அடிக்கடி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி. ஆனா, இங்க தமிழ்நாட்டுல என்ன சொல்றாருன்னா, "நாங்க தான் தலைமை" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. 2வதாக ஒரு கூட்டணிக்கு ஏதாவது ஒரு கட்சிய சேர்க்கணும், புதிதாக ஏதாவது கட்சி வந்து சேரணும் அப்படின்னா, பேச்சுவார்த்தை நடத்துறது எல்லாமே பிஜேபி கட்சி தலைவர்களா இருக்கிறாங்க. பிஜேபியோட மத்திய அமைச்சர்கள் தான் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதிமுக தலைவர்களோ, இல்ல எடப்பாடியோ அதுக்கெல்லாம் போறதே கிடையாது. பேச்சுவார்த்தை நடத்துறது எல்லாம் பிஜேபி தான். ஆனா இவரு எடப்பாடி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறாரு. 3வதாக எடப்பாடி அவர்கள் சொல்றதுக்கு மாறாக பிரதமர் மோடி சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு, மத்திய அமைச்சர்கள் சொல்றாங்க, இல்ல மற்ற கட்சி தலைவர் தினகரன் போன்றவர்கள்லாம் சொல்றாங்க, என்டிஏ தலைமையில தான் கூட்டணி அப்படின்றாங்க. இது கூட்டணி ஆட்சியாக இருக்குன்றாங்க. ஆனா எடப்பாடி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா, அதிமுக தான் தலைமை அப்படிங்கிறாரு. ஆனா இவர வந்து ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாமல், இவருங்க வந்து இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, கூட்டணியுடைய மற்ற கட்சிகள் எதுவுமே சொல்றதே கிடையாது. அதிமுக தலைமையில தான் ஆட்சி அமைய போகுது அப்படின்றது. இப்போ கடைசியா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, யூடியூபர் ரங்கராஜ் பாண்டே இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்டிஏ தலைமையிலான ஆட்சி வந்துச்சுன்னா, இடபிள்யூஎஸ் அதாவது பொருளாதாரத்தில பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து கொண்டுகிட்டு வந்துருவோம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். என்டிஏ தலைமையிலான ஆட்சி அமைந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதிமுக ஆட்சின்னு அவர் சொல்லல. ஸோ இங்க அதிமுக தலைமையில தான் ஆட்சி அப்படின்னு எடப்பாடி தான் சொல்லியிருக்கிறாருங்கிறத தவிர, அவரை வந்து ஒரு கட்சிக்காரர்கள் கூட கூட்டணி கட்சிக்காரர்கள் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுதான் தற்பொழுது வெளிப்பட்டிருக்கு. நன்றி, வணக்கம்.